என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 15 வரை. ஜேம்ஸ் chapter 1 verses 12 to 15. சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இன்றைக்கு நாம் செய்தியிலே 2 காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ். ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ், இது இரண்டுமே வெவ்வேறு. தமிழ் வேதம் இந்த இரண்டுக்குமே சோதனை என்றுதான் சொல்லுகிறது. ஆனால் ஆங்கில வேதத்தை நீங்கள் படிக்கும்போது ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன் என்று பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஆகவே வாட் இஸ் ட்ரையல் அண்ட் வாட் இஸ் டெம்டேஷன் என்றும், ட்ரையல்ஸ் உங்களை எதை நோக்கி நடத்தும் அல்லது டெம்டேஷன்ஸ் என்பது எதை நோக்கி நடத்தும் என்கிற காரியங்களையும், இதிலே கடவுளுடைய நிலை என்ன என்பதையும், வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது என்பதையும் நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, ட்ரையல்ஸ் are like a questions in the question paper when you attend exams. நீங்கள் ஒரு பரீட்சையை, ஒரு தேர்வை நீங்கள் எழுத அமரும் போது உங்களிடத்தில் கொடுக்கப்படுகிற கேள்வித்தாளில் இருக்கிறதான கேள்விகள் தான் the questions, தான் ட்ரையல்ஸ். கேள்விகள் ட்ரையல். அப்போ அந்த கேள்விகள் ஏன் உங்களுக்கு கேட்கப்படுகிறது அந்த தேர்விலே என்றால், உங்களுடைய அகாடமிக் ஸ்டடீஸ் ஆர் ஸ்கில்ஸ் ஆர் நாலேஜ், அதை சோதிப்பதற்கு, அதை தெரிந்து கொள்வதற்கு. இதற்கு தான் உங்களுக்கு கேள்விகள் பரீட்சையிலே கொடுக்கப்படுகிறது. So by giving questions you will be tested in the syllabus. இதுதான் ட்ரையல்ஸ். உங்களுக்கு கடவுள் ட்ரையல்ஸ் அல்லது இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு விதமான ட்ரையல்ஸும் அவைகள் உங்களுக்கு பரீட்சையாக கொடுக்கப்படுகிறது. பரீட்சையாக. ஒரு பரீட்சைக்கு பின்பு என்ன நடக்கும் உங்க வாழ்க்கையிலனா, நீங்கள் either promoted to another class or stay in the same class. இல்லையா? ஒரு பரீட்சைக்கு பின்பு நீங்கள் ப்ரமோட் ஆகுவதற்கு தகுதியானவர்கள் தானா அல்லது அதே வகுப்பை மீண்டும் படிக்க வேண்டுமா என்பதை தீர்மானிப்பது அந்த கேள்வித்தாளில் வருகிறதான கேள்விகள், ட்ரையல்ஸ். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ட்ரையல்ஸ் தான். ட்ரையல்ஸ். ட்ரையல்ஸ் ஆர் த டிஃபிகல்டிஸ் இன் யுவர் லைஃப். நீங்கள் அனுபவிக்கிற பல்வேறு விதமான வெவ்வேறு கட்டங்கள், டிஃபிகல்ட்டியான சிச்சுவேஷன், ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழல்கள். அது எவ்விதமான சூழலாய் வேணாலும் இருக்கலாம். உதாரணத்திற்கு ஃபைனான்சியல் டிஃபிகல்டிஸ். நீங்கள் பண பற்றாக்குறையிலே சிக்கி தவிக்கிறீர்களா? தட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டி. அல்லது மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறார்களா? அது ஒரு வகையான ஒரு டிஃபிகல்ட்டி. அல்லது உங்கள் உடலிலே ஒரு வியாதி, சிக்னஸ் இருக்குதா? அது ஒரு வகையான டிஃபிகல்ட்டி. அல்லது நீங்கள் அநேக தோல்விகளை அனுபவிக்கிறீர்களா? அது ஒரு வகையான டிஃபிகல்ட்டி. ஏமாற்றங்களை அனுபவிப்பது ஒரு வகையான டிஃபிகல்ட்டி. அப்போ ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டி ஆல்வேஸ் மேக்ஸ் அஸ் worry. அந்த டிஃபிகல்ட்டி, அந்த ட்ரையலை நீ அனுபவிக்கும் போது, அந்த கேள்வியை நீ சந்திக்கும் போது, ஒரு குறிப்பிட்ட கேள்வியை நீங்கள் உங்களுடைய தேர்வில் சந்திக்கும் போது அது எழுத தெரியல, அதுக்கான பதில் தெரியலன்னா you are started to worry. The same way financial difficulty உங்களை worryக்குள்ள நடத்துது, கவலைக்குள்ள நடத்துது. அதே வேளையில் கம்ப்ளைண்ட் பண்ண வைக்குது, ஏன் எனக்கு இவ்விதமான ஒரு சூழல் என்று. சிக்னஸ் என்கிற ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குல்ல, இது ஆல்வேஸ் கொஸ்டினிங் காட், கடவுளை கேள்வி கேட்க வைக்குது.
கடவுள் உண்மையிலேயே இருக்கிறாரா? கடவுள் உண்மையிலேயே என்னை பார்க்கிறாரா? கடவுளுக்கு எனக்கு நடக்கிற காரியங்கள் தெரியுமா என்கிற கேள்வியை இந்த சிக்னஸ் எழுப்புது, அந்த டிஃபிகல்ட்டி. அதே வேளையில் மனிதர்கள் மூலமாக வரும் எதிர்ப்புகள் இருக்குல்ல, இது மூலமாக நாம் துவண்டு விடுகிறோம். டிஸ்கரேஜ் என்று நாம் கடந்து போகிறோம். ஏமாற்றங்கள், தோல்விகள் நம்மை மீண்டும் டிஸ்கரேஜ்க்கு கொண்டு போகுது, பொறாமைக்கு கொண்டு போகுது, கேள்விக்கு கொண்டு போகுது, பல்வேறு காரியங்களுக்கு. ஸோ திஸ் ஆல் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம், நாட் ஒன்லி திஸ் இஸ், நான் இங்கே கொடுத்தது மட்டுமல்ல டிஃபிகல்ட்டி, தெர் இஸ் வெரைட்டி ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் எவ்ரிபடி இஸ் ஃபேசிங் எவ்ரி டே. ஆகவே ஒரு சில உதாரணங்களை தான் நான் சொன்னேன். விதமான எல்லா டிஃபிகல்ட்டிஸையும் ட்ரையல்ஸும் நாம் அனுபவிப்பது எதற்கு என்றால் வேதம் ஒரு அழகான ஒரு காரணத்தை கொடுக்கிறது. என்னவென்று இந்த வசனத்துல சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். சோதனை என்கிற வார்த்தையை இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் ட்ரையல் தான் எடுக்கணும். ட்ரையல்ஸ், டிஃபிகல்ட்டிஸ். ஏனெனில் அவன் உத்தமன் என்று விளங்க வேண்டும். ஒரு மனிதன் எதற்கு அவனுக்கு வாழ்க்கையில டிஃபிகல்ட்டிஸ் வருது, ட்ரையல்ஸ் வருது என்றால் the end result என்னவா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து அது கொடுக்கப்படுகிறது அல்லது அனுமதிக்கப்படுகிறது என்றால் he must be proved that he is innocent and he is completely educated. அவன் படித்து தேர்ந்தவன் என்றோ அல்லது அவன் உத்தமன் என்றோ விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு கேள்விகள் ஒரு பரீட்சையில ஒருத்தனுக்கு கேட்கப்படுகிறது. அதே வண்ணமாக உங்கள் வாழ்க்கையில அநேக விதமான ட்ரையல்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் எதற்கு வருகிறதுனா நீ உத்தமன் அல்லது நீ தேறினவன் என்கிற நிலை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். இதை இன்னும் கொஞ்சம் சற்று நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு 2ஆம் வசனத்துக்கு வாங்க. இதே அதிகாரத்தில், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, அகெயின் இந்த சோதனை என்கிற வார்த்தையை நீங்கள் ஆங்கில வேதத்தில் படிச்சீங்கன்னா ட்ரையல்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்க பலவிதமான ட்ரையல்ஸ் உங்களுக்கு வருகிற போது, அகப்படும் போதுன்னு சொல்றாரு அவரு. அகப்படும் போது, உன் எதிரி உன்னை தேடிக் கொண்டிருக்கிறான், நீ அவன் கண்களில் அகப்பட்டு விட்டாய். அல்லது சிங்கம் காட்டிலே இரையை தேடிக் கொண்டிருக்கிறது, நீ கண்களில் அகப்பட்டு விட்டாய். அந்த அகப்படுவது, அவர் என்ன சொல்றாரு, நீ பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. அப்போ எல்லா மனிதனுமே அகப்படக்கூடும். இது யாருக்கு எழுதுறாரு? சிதறி இருக்கிற 12 கோத்திரத்திற்கு, which means இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் எழுதுறாரு. அவர்கள் எல்லோருமே, all of them have a chance to get into the trials. எல்லாருக்குமே அந்த ட்ரையல்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த ட்ரையல்ஸ் ஏன் வருதான் என்றால் 3ஆம் வசனம் சொல்லுது, அந்த சோதனையானது எப்பொழுதுமே உங்கள் விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை. நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? ட்ரையல்ஸ் ஆர் த கொஸ்டின்ஸ் டு டெஸ்ட் யுவர் சிலபஸ் நாலேஜ். நீ படித்ததை பரிசோதிக்க. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, ட்ரையல்ஸ் ஆர் given or coming into your life as a test for your faith. உங்களுடைய விசுவாசத்திற்கு ஒரு பரீட்சை தான் நீங்கள் அனுபவிக்கிற ட்ரையல்ஸ். விசுவாசத்திற்கான பரீட்சை. பிரியமானவர்களே, all the trials whatever we are facing in the world, especially Christians, all of them are given or allowed with a purpose. What was the purpose? அவர்களுடைய விசுவாசம் உண்மையானதா? Or genuine faith? Is your faith is a genuine one? என்பதை கண்டுபிடிப்பதற்காக அனுமதிக்கப்படுகிற காரியங்கள் தான் ஃபைனான்சியல் லாஸ் ஆர் ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டி. உன்னோடு கூட கடவுளையே ஏற்றுக்கொள்ளாத ஒரு அறவாழ்வு வாழாத ஒரு மனிதன் செல்வ செழிப்பில் இருப்பான். ஆனால் கடவுளை ஏற்றுக்கொண்டு அறவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ பிள்ளைகளுக்கான கல்வியை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தடுமாறி கொண்டிருப்பாய். டிஃபிகல்ட்டி. ஏன் அது கொடுக்கப்படுகிறது? உன்னுடைய விசுவாசம் உண்மையானது தானா, நிலையானது தானா, சரியான இடத்தின் மீது சரியானவர் மீது இருக்கிறதா என்பதை கண்டுபிடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு டிஃபிகல்ட்டி அது. The same way you can apply in everything. ஆக உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு வீடு கட்டுகிறீர்கள். கட்டுவதற்கு you are started to put a foundation. ஒரு அடித்தளத்தை அமைக்கிறீர்கள்.
அடித்தளம் போட்டு முடித்த சில நாட்களிலேயே கட்டிடத்தை கட்டுவதற்கு முன்பே ஒரு பெரிய எர்த்குயிக் வந்து அடித்தளம் வந்து சுக்குநூறா போயிடுது அல்லது ஷேக் ஆயிடுது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். Is it not good to know before you build the building the foundation was not strong enough? பில்டிங் கட்டுவதற்கு முன்னாடியே எர்த்குயிக் வந்ததுனால என்ன ஒரு நன்மைனா, ஃபவுண்டேஷன் இஸ் ஷேக்கி, அது ஆடுது, ஸ்ட்ராங்கா இல்லை என்பதை கண்டுபிடித்து விட்டீங்க. அதற்கு மாறாக முழு கட்டடத்தையும் 5 மாடி கட்டடத்தை நீங்க கட்டி முடிச்சு எல்லா செலவுகளையும் பண்ணிட்டு அன்னைக்கு எர்த்குயிக் வந்து மொத்தம் இடிச்சு விழுந்தா இட்ஸ் a big loss இல்லையா? ஆகவே when trial comes it tests your faith and the trials, if you get in your life when you are very early Christian, இன்னும் முதிர்ச்சி அடையாத நிலையில் இருக்கும்போதே உங்களுக்கு நிறைய ட்ரையல்ஸ் வருவதன் வழியாக நீங்கள் என்ன கண்டு கொள்ளுகிறீர்கள், உங்களுடைய ஃபவுண்டேஷன் the faith on Christ is not very strong. சூழ்நிலைகள் உங்களை உலுக்கின உடனே you are losing your faith, complaining and murmuring and questioning and discouraged என்கிற எல்லா காரியங்களும் வந்துடுது இல்லையா? ஆகவே அது துவக்கத்தில் இருக்கும் போதே வந்து விடுவதனாலே, இந்த ட்ரையல்ஸ் வருவதனாலே, டிஃபிகல்டிஸ் வருவதனாலே, you come to know that your faith is not genuine at all, so that you can have an opportunity to prioritize everything and put your faith on God again, God alone, and then you start to build the building. இது ஒரு நல்ல ஒரு காரியம். அதாவது முழுவதும் கட்டிவிட்டு, அதாவது உங்க வாழ்க்கை முழுவதையும் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்துவிட்டு, உங்கள் விசுவாசம் உறுதியானது என்று எண்ணிக்கொண்டு வாழ்ந்துவிட்டு, கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பு போய் நிற்கும்போது உங்கள் விசுவாசம் உண்மையானதா இல்லை என்று அறிந்து கொள்வதை விட, இன்றைக்கே உங்களுக்கு வருகிற ட்ரையல்ஸ் மூலமாக உங்கள் விசுவாசம் ஜெனியூன் தானா என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த ட்ரையல்ஸ் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து சந்தோஷப்படுங்க. எப்ப சந்தோஷப்படணுமா? உங்களுக்கு ட்ரையல்ஸ் வரும்போது, உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் வரும்போது சந்தோஷப்படுங்க என்று சொல்லுது. ஏன் சந்தோஷப்படணும்னா, that is the opportunity to find out whether you have a genuine faith. So whenever you face a difficulty, you need to see that one as an opportunity. Wow, it's wonderful. By going through this difficult path, I will be end up with having a genuine faith. Is it not? That's what James இங்க சொல்றாரு. Difficulty வரும்போது first of all you need to be happy, joyful. Reason that will make one of the best result in your life. If you are really honest enough, if you are really faithful enough to God, if you really love God. மட்டுமல்ல, அவர் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, அந்த உங்கள் விசுவாசத்திற்கு வருகிற பரீட்சை உங்களுக்குள் ஒரு பொறுமையை உண்டாக்கும். பொறுமை கடலினும் பெரிது என்று சொல்லுவார்கள். கடல் எவ்வளவு பெருசு, கடலுடைய ஆழம் யாருக்கு தெரியும்? இப்ப டெக்னாலஜி வந்துருச்சு, கண்டுபிடிக்கலாம். அவ்வளவு அவசியம் பொறுமை. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே faith and patience both are like two legs, 2 கால்களை போல. ஃபெய்த் இல்லாம நீ பொறுமையா இருக்கவே முடியாது. ஃபெய்த் மட்டும் இருந்து பொறுமை இல்லை என்றால் நீ எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே இது இரண்டும் 2 கால்கள் போல கிறிஸ்துவ வாழ்க்கையில. ஆகவே தான் அவர் சொல்றாரு, உங்கள் விசுவாசத்திற்கு வருகிற பரீட்சை இருக்குதே, அது உனக்கு பொறுமையை உருவாக்கும். பரீட்சை பொறுமையை உருவாக்கும். பரீட்சை எப்படி வரும்? டிஃபிகல்டிஸ் மூலமா வரும் என்று இந்த இரண்டினுடைய அவசியத்தை அவர் எடுத்து சொல்லுகிறார். உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு 2000 ரூபாய் நோட்டு இருக்குது, அல்லது அநேக 2000 ரூபாய் நோட்டு கட்டுகள் இருக்குது உங்கள்கிட்ட. ஆனா எல்லாமே போலி. ஒரு நாள் கடையில ஒண்ணு கொண்டு போய் பொருள் வாங்க முயற்சி பண்றீங்க, இல்ல அது போலின்னு சொல்றாங்க என்கிற நிலை வருவதற்கு முன்னதாகவே நீ 2000 ரூபாய் வாங்கின உடனேயே ஸ்கேனர் மிஷின்ல வச்சிருது நல்லது. டு ஃபைண்ட் அவுட் வெதர் இட் இஸ் ஜெனியூன், ட்ரூ, worthy. That's what here. Difficulties will always help you to find whether your faith is genuine,
whether the 2000 rupees note which you have is a genuine, whether your foundation is strong, not shaky என்பதை கண்டுபிடிப்பதற்கு இது எப்பொழுதுமே உதவும். ஆகவே இந்த ட்ரையல்ஸ் வருகிற போது be happy, சந்தோஷப்படு. அதாவது நீ குதிச்சு கும்மாளம் அடிக்க வேண்டியது இல்லை, but take that as an opportunity to achieve the goal so that you can, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வரப்போகுது, ஆகவே மகிழ்ச்சியாயிரு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இது சகிப்புத்தன்மை உருவாக்கும். எது எது பரீட்சை, அதாவது விசுவாசத்திற்கு வருகிற பரீட்சை. விசுவாசத்திற்கு வருகிற பரீட்சை சகிப்புத்தன்மையை உனக்கு உருவாக்குமா? அதாவது கடவுளுடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு. சகிப்புத்தன்மை உருவாக்கி 4ஆம் வசனம் சொல்லுது, என்ன நடக்கும்? ஒரு மனிதனுக்கு ட்ரையல்ஸ் வருது, அவன் மகிழ்ச்சி அடைகிறான், அந்த ட்ரையல்ல அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, அவனுக்குள் பொறுமை உருவாகுகிறது. இதெல்லாம் நடப்பதனால என்ன நடக்குதா? 4ஆம் வசனம், அவன், அந்த மனிதன் அல்லது நீங்கள் ஒன்றிலும் குறைவு உள்ளவர்களாயிராமல் பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமை கிரியை செய்ய கடவுதுன்னு சொல்றாரு. அப்போ நீங்க எல்லாவற்றிலையுமே பூரணமா இருக்க வேண்டும். பூரணம், a complete, perfect and lacking nothing. ஒன்றிலும் குறைவில்லை, பூரணம் and complete. இந்த நிலையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளையும் அடைவதற்கு you need trials. We need trials. Trials என்றால் என்னன்னா, நாம் அனுபவிக்கிற பல்வேறு விதமான சூழல்கள், இயல்புக்கு மாறான சூழல்கள், இயல்புக்கு மாறான சூழல்கள். இது எல்லாமே நமக்கு வருகிற ட்ரையல்ஸ். இதுல தான் நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இங்கே அமர்ந்திருக்கிறவர்களாகட்டும், ஆண்டவரை விசுவாசித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாகட்டும், அநேக ட்ரையல்ஸை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. a lot of them. நீங்க எழுத சொன்னா நீங்க எத்தனையோ எழுதுவீங்க. அந்த ட்ரையல்ஸ் தான் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. நீங்க அனுபவிச்ச அந்த ட்ரையல்ஸ் தான். But still your goal is not achieved. What is your goal? Perfect and complete, lacking nothing. அதுதான் அந்த இது பண்ண போறது. விசுவாசத்திற்கு வருகிற பரீட்சை பொறுமையை உண்டாக்கி உன்னை ஒன்றிலும் குறைவில்லாமல் பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் கொண்டு போய் சேர்க்கணும். அதான் கோல். அப்போ அந்த பர்ஃபெக்ட், கம்ப்ளீட் அண்ட் லேக்கிங் நத்திங் என்கிற கோலை இன்னும் நீ அடையல, ஆனால் யூ ஆர் டிராவலிங் த பாத். ஆகவே இது வரைக்கும் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. You will go through many more trials to reach your goal. Trial is always something or meant you to overcome. ஒரு ட்ரையல் என்பது உனக்கு ஓவர் கம் பண்ணுவதற்காக தான் கொடுக்கப்படுகிறது. நீ அதை கடந்து வர வேண்டும். வெற்றியாளனாய் கடந்து வர வேண்டும். வெற்றியாளனாய் கடந்து வர வேண்டும். When you discover through some trial that your faith is not genuine or you do not have endurance, thank God. ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டைம் வருகிற போது நீ அங்கே வந்து ஒரு முறுமுறுக்கிற, ஒரு கேள்வி கேட்கிற, அல்லது ஒரு டிஸ்கரேஜ்டு ஆயிடுற, அல்லது இந்த எல்லாமே உனக்குள்ள வெளிப்படுது இல்ல, வெளிப்பட்டதுனால you need to honestly thank God. அந்த டிஃபிகல்ட்டி மட்டும் ஒருவேளை வராம இருந்திருந்தா, if you not face such difficulty in your life, this will not evident. அது உனக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்காது, ஆனா உனக்குள்ளதான் ஏற்கனவே இருந்துச்சு. அந்த கேள்வி, அந்த முறுமுறுப்பு, அந்த எல்லாமே உனக்குள்ள இருந்து தான் வெளியே வந்துச்சு. இது வெளியே வருவதற்கு காரணம் அந்த ட்ரையலா இருந்துச்சு. So when you discover some kind of, when you discover there is no endurance in you, சகிப்புத்தன்மை இல்லை, அல்லது when you discover there is no genuine faith in you, when you face such trials, you must thank God first of all. Don't stop it there. Thanking is starting point, and ask God give you the genuine faith. அந்த ஜெனியூனான ஃபெய்த்தை கொடுக்க சொல்லி கடவுள்கிட்ட கேளுங்க. God is more than faithful to give you the faith and also help you to endurance என்பதை நாம் சரியா புரிஞ்சுக்கணும். இது ட்ரையல்ஸ். Now we come to temptation. இந்த டெம்டேஷன்ல இப்ப 13ஆம் வசனத்துக்கு வாருங்க. நம்ம 12ஆம் வசனத்துல துவங்கணும். சோதனையை சகிக்கிற மனிதன். சோதனை என்றால் இங்கே ட்ரையல்ஸ்.
13ஆம் வசனத்துல வாங்க. சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. இந்த வசனத்தை நீங்க ஆங்கிலத்துல வாசித்து பாருங்க, டெம்டேஷன் இருக்கும். சேம் சோதனை, சோதிக்கப்படுதல் என்கிற அந்த வார்த்தை இங்க வந்து டெம்ப்டட் ஆர் டெம்டேஷன் அப்படின்னு இருக்கும். which means trials என்பது தனி, டெம்டேஷன் என்பது தனி. ஆக சோதிக்கப்படுகிற மனிதன், அதாவது tempted, a man who tempted, அவன் எப்பொழுதுமே ஏன் தான் கடவுள் என்னை இப்படி சோதிக்கிறாரோ தெரியல என்று சொல்லுகிற மனிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஏன் தான் கடவுள் என்னை இப்படி சோதிக்கிறார்னு தெரியல என்று. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கடவுள் ஒருவனையும் சோதிப்பது இல்லை. என்னது? கடவுள் ஒருவனையும் சோதிப்பது இல்லையா? அப்போ ஆதியாகமம் 22:1 சொல்லுதே, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆனா இங்க யாக்கோபு சொல்லுது, தேவன் ஒருவரையும் சோதிப்பது அல்ல என்று இங்கே சோதித்தார் என்று நான் வாசித்துட்டு வந்திருக்கிறேனே என்று கேட்கும்போது, கடவுள் சோதிக்கிறார் என்றால் அது என்னன்னாக்கா, கடவுள் மீது ஒரு மனிதனுக்கு அன்பு இருக்கிறதா, கடவுளுடைய வார்த்தைகளின் மீது ஒரு மனிதனுக்கு கீழ்ப்படிதல் இருக்கிறதா, அல்லது கடவுளுடைய செயல்படும் விதங்களின் மீது ஒரு மனிதனுக்கு விசுவாசம் இருக்கிறதா என்பதை அவர் பரிசோதிப்பார். அது சோதனை. கடவுள் மீது அன்பு இருக்கிறதா, அல்லது கடவுள் செயல்படும் விதங்களின் மீது விசுவாசம் இருக்கிறதா, அல்லது கடவுள் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் இருக்கிறதா, இதை கடவுள் எப்பொழுதுமே எல்லா மனிதர்கள் வாழ்விலும் சோதிப்பார். கடவுளுக்கு நீங்க கடவுளை விசுவாசிக்கிறீங்களா? that God will give you test. God himself will give test. ஏனா நீ விசுவாசிக்கிறாயா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு கொடுக்கிற பரிசோதனை அது. நீ கீழ்ப்படிகிறாயா இல்லையா என்று தெரிந்து கொள்ள கொடுக்கிற பரிசோதனை அது. இந்த அதே அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்துல போய் பாருங்க. 18ஆம் வசனத்துல தமிழ்ல, இங்கிலீஷ்ல 17. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், அதாவது கடவுள் சோதித்தார். சோதனை என்ன? மகனை பலி கொடு என்பது. அதை செய்வதற்கு இவன் எல்லா முயற்சியும் எடுத்து செய்ய துவங்கினதுனாலே கடவுள் சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாய். ஆகவே கடவுள் சோதித்தது என்ன? என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படுகிறாயா இல்லையா என்று பார்ப்பது. அதிலே அவன் வெற்றி பெற்றான். இப்படிதான் கடவுள் சோதிக்கிறார். God will not tempt anybody with evil. ஒரு தீமை செய்யும்படி கடவுள் சோதிக்க மாட்டார். ஒரு பாவம் செய்யும்படி கடவுள் சோதிக்க மாட்டார். ஆகவே கடவுள் நீ பாவம் செய்யும்படி எப்பொழுதுமே சோதிப்பதில்லை. ஆனா நீ கடவுளை நேசிக்கிறாயா என்பதை அவர் பரிசோதிப்பார். நீ கடவுளில் அன்பு கூறுகிறாயா, கடவுளில் விசுவாசம் உள்ளவனாயிருக்கிறாயா பரிசோதிப்பார். கடவுளின் வழிகளில் நடக்க வாஞ்சியா இருக்கிறாயா, though it is difficult, அதை பரிசோதிப்பார். ஆனால் he never tempt you to do sin. எப்பொழுதுமே உனக்கு பாவம் செய்வதற்கான சோதனையை கடவுள் தருவதே இல்லை. அப்போ temptation is always doing, temptation என்பது உன்னை எப்பொழுதுமே எதற்கு நடத்தும் என்றால் பாவம் செய்ய. temptation பாவம் செய்ய உன்னை நடத்துவதுதான் temptation. அதை நீ செய்வதற்கு உனக்கு அவ்வப்போது வாய்ப்பு கொடுத்து கடவுள் ஒன்றும் டெஸ்ட் பண்ண மாட்டார். யார் அப்ப நம்மளை டெஸ்ட் பண்றது? வேதம் சொல்லுறது சாத்தான், பிசாசு தான் நம்மளை எப்பவுமே. யாக்கோபில் எழுதலாங்க, இதை யாக்கோபில் எழுதல, பிசாசு தான் நம்மளை சோதிக்கிறான். ஆனால் பிசாசு தான் நம்மை சோதிக்கிறான் என்று வேதம் எல்லா இடங்களிலும் எழுதியிருக்குது. மத்தேயு 4:1 எடுங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவர் தான் இயேசுவை வனாந்தரத்துக்கு கொண்டு போறாரு. which means கடவுள் தான் அனுமதிக்கிறாரு. ஆனால் யார் சோதிக்கிறது என்றால் பிசாஸ். இதே அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்தான். சோதனைக்காரன் அதாவது சோதிக்கிறவன், tempter, உன்னை சோதிக்கிறவன். அதாவது பிசாசு தான் எப்பொழுதுமே அந்த டெம்ப்ட் பண்றவன். கடவுளும் அவனை தான் டெம்ப்ட் பண்றவன் சொல்றாரு. லூக்காவிலையும் நீங்க பார்க்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்திலையும் 13ஆம் வசனத்திலையும். லூக்கா 4:2
40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 40 days he was tempted. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க ஆங்கிலத்தில் படிச்சு பாருங்க, tempted தான் இருக்கும், ட்ரையல்ஸ் இருக்காது. 40 days he was tempted. எப்பொழுதெல்லாம் பாவம் செய்வதற்கான உணர்வு, தூண்டுதல் வருகிறதோ அது எல்லாமே பிசாசின் வழியாக உனக்கு வருகிறது, அது பாவத்திற்கு உன்னை நடத்துது. இதே லூக்கா 4ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்திலே பாருங்க. 13ஆம் வசனத்துல பிசாசானவன் ஆஃப்டர் tempted Jesus, அதாவது after he finished all the temptation, சில காலம் விலகி இருந்தான். அப்போ நம்மளை சோதிக்கிறவன் பிசாசு தான் நம்ம சோதிக்கிறான். ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, பிசாசு எப்படி நம்மை சோதிப்பான்? நமது சிந்தையில், நமது மைண்ட்ல இருக்கிறதான ஈவில் டிசையர்ஸ், நமக்குள்ளே இருக்கிற ஈவில் டிசையர்ஸ். though you are born again, though you accept Jesus, உங்களுக்குள் இன்னமும் flesh இருக்குது. you have flesh. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த மாம்சம் இருக்குல்ல, அந்த மாம்சத்திலே என்ன இருக்குது என்றால் there is lot of desires, evil desires. ஆனால் நீங்கள் மனம் திரும்பி இருப்பதனாலே அவைகள் தலை தூக்காமல் இருக்குது, ஆனா desires இருக்குது உள்ள. அப்போ evil desires always are the secret agents of Satan. சாத்தானுடைய secret agents அவனுங்க. அவர்கள் கனெக்ஷன் இல்லாம சரியான கம்யூனிகேஷன் இல்லாம அவர்கள் கொஞ்சம் அடங்கி இருக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்டாய், வசனத்தை அதிகமாய் வாசிக்கிறாய், வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வாஞ்சிக்கிறாய், செய்து கொண்டே இருக்கிறாய். ஆகவே அந்த ஈவில் டிசையருக்கும் பிசாசுக்கும் கனெக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்குது. பட் when war comes, when temptation comes, he will send connection, he will send communication to the evil desires in our mind. அதற்குள்ள தகவல் அனுப்புகிறான். நம்முடைய சிந்தையில் ஒரு எண்ணத்தை தூக்கி போடுவதுதான் முதலாவது ஸ்டார்ட் பண்ற ப்ராசஸ். நம்முடைய சிந்தையில் ஒரு எண்ணம். ரோட்ல நடந்து போய்கொண்டே இருக்கும்போது 4 பெண்கள் போறாங்களா, அந்த பெண் அழகா இருக்கா இல்ல என்கிற எண்ணம் உனக்குள் உருவாகுவதற்கான ஒரு சிந்தையை உன்னுடைய எண்ணத்தில் தூக்கி போடுவதுதான் முதல் அனுப்புகிற கம்யூனிகேஷன். தட் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். அல்லது ஒரு வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, வீட்டுல வேலைக்காரனா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த வீடு ரொம்ப செல்வ செழிப்புல இருக்குது. அங்கங்க அவங்க வாட்சி அல்லது மோதிரம் அல்லது செயின் அங்கங்க வச்சிருக்கிற அளவுக்கு அவங்க செல்வாக்கா இருக்காங்க, உங்களை நம்புறாங்க. அங்க வேலை செய்யறவங்களுக்கு நிறைய பண கஷ்டம், வீட்டுல பிள்ளைகளுக்கு கல்வி அல்லது கல்யாணம் அப்படின்ற தேவை இருக்குது. உங்களுக்கு கொடுக்கிற கூலி அவங்க எப்பவுமே கொடுத்துடுறாங்க, ஆனா அது போதல உங்களுக்கு. இந்த மாதிரி சமயத்துல உனக்கு ஒரு திடீர்னு ஒரு பெரிய நெருக்கடி வருகிறது அந்த வேலை செய்யறவங்களுக்கு. அப்போ அவங்க எண்ணத்திற்குள் ஒரு சிந்தனை, அங்கதான் அந்த செயின் இருக்குது, எடுத்துட்டு போய் அடகு வச்சிரு. அவங்க எப்படியும் பார்க்க போறதில்ல, அங்கேயே தான் கிடக்குது. 1 மாசத்துக்கு அப்புறம் எப்படியாவது மீட்டு வந்து வச்சிரு அப்படின்னு ஒரு எண்ணம் உனக்குள் வந்துச்சுன்னா, அது நமக்குள் ஏற்கனவே இருக்கிறதான ஈவில் டிசைர்ஸை அவன் கம்யூனிகேட் பண்ணி சிந்தையில் தூக்கி போடுகிறதான ஒரு கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட். அது வந்த உடனே நான் அப்படி செய்ய மாட்டேன், நோ அவங்க என்ன நம்புறாங்க என்று நீ சொன்ன வினாடியிலேயே யூ புட் த ஷட்டிங் டோர். அங்க அந்த சோதனைக்கு நோ, நான் உடன்பட மாட்டேன் என்று சொல்லி விடுகிறார். ஆமா இல்ல என்று நீ சொன்ன வினாடியிலே, ஆமா இல்ல அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது என்று சிந்திக்க துவக்கின வினாடியிலேயே within you there is a destruction starts. ஒரு அழிவு துவங்குகிறது. அந்த பாவத்தில் விழுவதற்கான ஒரு அழிவு துவங்குகிறது. இது போலதான் பிசாசு எப்பொழுதுமே நம்மளுடைய சிந்தையிலே ஒரு எண்ணத்தை போடுகிறான். putting a thought in your mind, putting a thought. வேதம் சொல்லுகிறது இயேசுவை அவன் சோதித்தான். பார்த்தோம்ல, இயேசுவை எப்படி சோதிச்சான் என்றால், இயேசுவுக்கு முன்னாடி ஒரு பர்சனா வந்து நின்னுலாம் அவன் சோதிக்கல. He tempted Jesus, putting thoughts in Jesus' mind. இயேசுவினுடைய எண்ணத்தில், அந்த இயேசுவினுடைய மைண்ட்ல அந்த எண்ணங்களை போடுகிறான். இயேசுவுக்கு எண்ணங்களை போட முடிந்த சாத்தான் நமது எண்ணங்களில், நம்முடைய சிந்தையில் அவனுடைய அந்த விதையை தூவ முடியாதா? தூவுகிறான். நம்ம எப்பொழுதுமே we must identify Satan's agents within us.
எது அது என்றால் ungodly desires in our flesh, which is always on Satan's side. We need to always identify Satan's agents within us, ungodly desires in our flesh, which are on the side of Satan. பிசாசின் பக்கத்தில் இருக்கிறதான ungodly desires நமது எண்ணங்களில் இருக்கிறது. அது எப்பொழுதுமே அவனுக்கு உதவியா இருக்கிறது அல்லது அவனோடு கனெக்ட் பண்ணுது. அதை நாம் சரியா இனம் கண்டுபிடிக்க வேண்டும். யுத்தத்திலே நல்ல திறமையுள்ள ராஜதந்திரம் உள்ள மன்னன், நல்ல ஆலோசனைகளை வழங்குகிற மந்திரிகள் இருக்கும் பட்சத்தில் யுத்தம் துவங்குவதற்கு முன்னாடி நாட்டுக்குள்ள யாருன்னா புதுசா வந்திருக்காங்களா, கொஞ்சம் அப்படியே நடமாடிட்டு இருக்காங்களா, ஏதாவது ஒரு காரியங்களை தேசத்துல புதுசா குழப்பம் உருவாக்குறாங்களா என்பதை சரியான முறையில் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாவே அந்த டிஸ்ட்ரக்ஷன் குறைஞ்சிடும். அவனை விட்டாக்கா அவன் மக்கள் கிட்ட எல்லார்கிட்டையும் கலகம் உருவாக்குவதற்கு எல்லா காரியங்களுக்கும் வழிவகுப்பான். ஆகவே we need to identify the evil desires or unrighteousness desires or ungodly desires. அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணுவதன் வழியாக நாம் நம்முடைய சிந்தையை பிசாசனுடைய ஒரு பணிக்களமாக, ஒரு சோதனை களமாக பயன்படுத்த விடாமல் தடுக்க முடியும். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். It is only when you allow your mind to agree with wrong desire, then you sin. Only when you allow your mind to agree the wrong desires, only you allow. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுது பைபிள். எடுங்க அந்த யாக்கோபு 1 அதிகாரம் 15 பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பின்பு நான் எப்போனாக்கா அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள் இருக்கிறதான சுய இச்சைகளினாலே இழுக்கப்படுகிறான். சொன்னல நம்மளோட பிசாசுடைய ஏஜென்ட்டுங்க, அதாவது நம்ம ஃப்ளஷ்ல இருக்கிற ஈவில் டிசைர்ஸ் நமக்குள்ள இருக்குது. ஈவில் டிசைர்ஸ். ஆக ஒவ்வொரு மனிதனும் அந்த ஈவில் டிசைர்ஸ்க்குள்ள சிக்கிக்கிறான். அந்த சூழல் வருகிற போது அது வரைக்கும் இல்ல. அந்த பெண்மணி அந்த வீட்டுல வேலைக்காரங்களா 15 வருஷம் வேலை செஞ்சிருக்கலாம். 15 வருஷமா தங்கு தடை இல்லாம அவன் எல்லா காரியங்களும் நடந்திருக்கும். அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய பண கஷ்டம். ஆகவே why not என்கிற ஒரு எண்ணம் தூங்குறது. அந்த சூழல் வருகிற போது சுய இச்சையில சிக்குண்டு tempted. அந்த எண்ணம் வருகிறது இல்ல, வந்த உடனே நோ என்று அந்த பெண்மணி சொல்லும் பட்சத்தில் she escaped, she not commit sin. Okay, yeah, I can use this one. Then she committed sin. அது எப்படி நடக்குது அப்படின்னா அடுத்த வசனம் சொல்லுது, இச்சை கர்ப்பம் தரிக்கும் அப்படின்னு. இச்சை கர்ப்பம் தரிக்கும். அந்த ஈவில் டிசையர் கன்செப்ஷன் உருவாக காரணமா இருக்குதான். உதாரணத்துக்கு கன்செப்ஷன், ஈவில் டிசையர். கன்செப்ஷன் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே நீங்க படிச்சவங்க தெரியவங்க. ஒரு பெண்மணி தன் உடலை ஒரு மனிதனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது, when they sexually union, then there is conception taking place. ஒரு பெண்மணி தன் உடலை ஒரு மனிதனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது, after sexual union the conception is start, கருவுறுதல் ஏற்படுகிறது. அந்த பெண்மணி no, I will not give my body to you என்று அவள் சொல்லும் பட்சத்தில், அவள் அந்த வாய்ப்பை நிராகரிக்கும் பட்சத்தில், there is no possibility for conception. இதுதான் இந்த உதாரணத்தை தான் சொல்லுது. இச்சை தான் கற்பம் தரிக்கும். ஆக இச்சை என்பது ஈவில் டிசையர்ஸ். பிசாசு சோதனையை கொடுக்கிறான். இப்ப இந்த இரண்டும் இணைகிற போது எஸ் என்று ஒத்துக்கொள்ளும் போது, அதாவது ஒரு பெண் ஒரு ஆணுக்கு தன் சரீரத்தை கொடுப்பது போல ஒத்துக்கொள்கிற சூழல் அப்படி நடக்கும்போது, ஆஃப்டர் செக்ஷுவல் யூனியன் there is conception, குழந்தை உருவாகிறது என்று சொல்லுது. குழந்தை உருவாகுது, பாவம் பிறந்து விடுகிறது. அந்த பாவம் பூரணமாகும் போது மரணம் வரும். இதே வண்ணமாக same way, if you reject and not allow your mind to agree with the wrong desire which Satan is bring to you, wrong ideas,
ஒரே ஒரு சின்ன பொய் கணக்கு எழுதுனா, ஒரே ஒரு சின்ன பொய் கணக்கு, நீங்க மட்டும் இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க, நீங்க எழுத கூட வேண்டாங்க, எல்லாத்தையும் நான் எழுதிடுறேன், கையெழுத்து மட்டும் போடுங்க, மாசம் ஆனா உங்களுக்கு இவ்வளவு காசு தரணும். அரசு அதிகாரிகளுக்கு விதமான வலைகள் விரிக்கப்படும், அல்லது பேங்க்ல இருக்கிறவங்களுக்கு விதமான வலைகள் விரிக்கப்படும். சில ஏஜென்ட் மூலமா நீ ஒரு கையெழுத்து மட்டும் போடு, மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன், மாசம் ஆனா உனக்கு இவ்வளவு காசு தரேன் என்று சொல்வதுதான் ஒரு பெண் தன் சரீரத்தை ஒரு ஆணுக்கு கொடுப்பதற்கு ஈக்குவல். then the conception will take place. ஆனா சேம் வே நம்ம அந்த பெண்ணை போல நோ முடியாது என்று சொன்னால் there is no conception. ஆகவே when you reject the opportunity which is given to you by men who is used by Satan, அவ்விதமான சந்தர்ப்பங்கள்ல நீங்க அதற்கு நோ என்று சொல்லுகிற போது, when your mindல அந்த தாட் வரும்போது, அல்லது உன் மைண்ட்குள்ள அந்த தாட்டை வேற ஒருத்தர் போடும்போது, if you not agree for the wrong desires, there is no sin. அங்கே பாவம் வருவதில்லை. எப்பொழுதுமே நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு எல்லோருக்கும் வாய்ப்பு உண்டு. temptation is for everybody. முதல் பார்வை, உதாரணத்துக்கு ரோட்ல போகும்போது ஒரு அழகான ஒரு காட்சியை பார்க்குறீங்க, அது பார்த்த உடனே அதன் மேல உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருகிறது. அந்த பார்த்த வினாடியில் வருகிற ஈர்ப்பு இருக்குல்ல, அதுதான் டெம்டேஷன், ஈர்ப்பு. then again you wanted to see second time, that's sin, that is sin. முதல் முறை பார்ப்பது உனக்கு விரிக்கப்படுகிறதான வலை, பார்த்தவுடன் வருவது உனக்கு விரிக்கப்படுகிற வலை, அதுதான் டெம்டேஷன். ஆனா அதற்கு நீ எஸ் என்று சொல்வதுதான் இரண்டாம் முறை பார்க்கிறது, இரண்டாவது முறை பார்ப்பது. ஆகவே முதல் முறை பார்ப்பதை நீ தவிர்க்க முடியாது, காரணம் அது இயல்பானது. டெம்டேஷன் வருவது இயல்பானது, எல்லா மனிதருக்கும் சோதனை வரும். ஆனா இரண்டாம் முறை பார்ப்பதை நீ தவிர்க்க முடியும். இததான் ஒரு அழகான ஒரு மனிதர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, you cannot prevent the birds from flying over your head. பறவைகள் உன் தலையின் மீது பறப்பதை தடுக்க முடியாது. ஆனால் you can stop them from making a nest in your hair. ஆனால் நீ அவைகள் உன் தலைமுடியின் மீது ஒரு கூண்டு கட்டுவதை தடுக்க முடியும், நீ தடுக்க முடியும் என்று சொல்வார்கள். எப்படின்னா, பறவைகள் உன் தலையின் மீது பறப்பதை நீ தடுக்க முடியாது, you cannot prevent, but you can stop them to making a nest on your hair. உன் முடியின் மீது அவைகள் கூண்டு கட்டுவதை நீ தடுக்க முடியும். அதேதான் நீ சோதிக்கப்படுவதை, சோதனை உனக்கு வருவதை, சோதிக்கப்படும்படியாய் உன்னுடைய சுய இச்சைகளை, தீமையான காரியங்களை நிறைவேற்றிக் கொள்கிற வாஞ்சை உன் இருதயத்திற்குள் அல்லது உன் சிந்தைக்குள் ஒரு விதையாய் தூவப்படுவதை உன்னால் தடுக்க முடியாது, அது வரும். ஆனால் அப்படி வந்த அந்த விதையை, அந்த சிந்தையை நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது கூண்டு கட்ட அனுமதிக்கல என்பது போல. ஆக அது உங்கள் கைகளில் தான் இருக்குது. Satan tempted also, putting thoughts into your mind like Jesus, but Jesus rejected each time. இயேசு ஒவ்வொரு முறையும் அதை தவிர்த்து விட்டார், ஒவ்வொரு முறையும் இயேசு அதை தவிர்த்து விட்டார். நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த மத்திய 4ஆம் அதிகாரம் சொல்லுது, அவன் தேவாலயத்தின் உப்பரைக்கின் மீது இயேசுவை கொண்டு போய் நிக்க வச்சான். அப்படின்னு உப்பரைக்கின் மீது நல்லா கவனிங்க. முதல் வசனம் எப்படி துவங்குச்சு? அது மத்திய 4:1, பிசாசினால் சோதிக்கப்படும்படி வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆக வனாந்திரத்துல தான் இயேசு இருந்தார். லூக்கா சொல்லுது வனாந்திரத்தில் 40 நாள் இயேசு சோதிக்கப்பட்டார். ஆனா அந்த வசனம் என்னன்னு சொல்லுது? தேவாலயத்தின் உப்பரைக்கின் மீது கொண்டு போய் நிறுத்தினான். which means it is in his thoughts. அவருடைய சிந்தையில் அவர் தேவாலயத்தின் உப்பரையின் மேல் இருக்கிறது போலவும், இங்கே இருந்து குதி என்று சொல்வது போல அவருடைய சிந்தையில் அந்த எண்ணங்கள் அவன் கொடுக்கிறான். ஆக பிசாசு சிந்தையில் தான் உங்களுக்கு எப்பவுமே வாய்ப்பு தருவான். ஆனா அந்த வாய்ப்பு உங்கள் சிந்தைக்குள் எப்படி வரும்னா, சில நேரங்களில் சக மனிதர்கள் மூலமா வரும், சில நேரங்களில் மேலே வேலை செய்கிறவர்கள் மூலமா வரும், கையெழுத்து போடு அப்படின்னு. சில நேரங்களில் கீழே இருக்கிறவங்க மூலமா வரும், சில நேரங்களில் மனைவி, கணவன், பிள்ளைகள், பெற்றோர், யார் மூலமா வரும். பட் திஸ் ஆல் கம்ஸ் டு யுவர் மைண்ட் த்ரூ டிஃப்ரெண்ட் வேஸ், பட் த்ரூ யுவர் மைண்ட். அங்கேதான் உன்னுடைய ஃப்ளஷினுடைய
ஈவில் டிசைர்ஸ் இருக்குது. சோ அது வந்து அங்க சேர்ந்த உடனே கன்செப்ஷனுக்கு அலோ பண்ணலாமா வேணாவா என்பதை தீர்மானிக்கிற உரிமை கடவுள் உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறார். தீர்மானிக்கிற உரிமை. நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் மை பாடி டு தட் மேன் என்று அந்த பெண்மணி சொல்வது போலவே நீங்களும் சொல்லும் பட்சத்தில் நோ கன்செப்ஷன். எஸ், ஐ வாண்ட் டு கிவ் மை பாடி என்று அந்த பெண் சொல்வாளேயானால் there is conception there. ஆகவே டெம்டேஷன் எப்பொழுதுமே, டெம்டேஷன் உனக்கு எதுக்கு வருது என்றால் நீ விழுந்து விட வேண்டும், விழுந்து விட்டு கடவுளுக்கு விரோதமாய் நீ பாவம் செய்து விட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுவதுதான் டெம்டேஷன். A temptation is something you meant to be failed என்றுதான் உனக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த சோதனைகளை, அதான் வசனம் 12 சொல்றது, சோதனைகளை சகிக்கிற மனிதன். விதமான சோதனைகளில் சகித்து, விதமான சோதனைகள் வருகிற போது அதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தவிர்த்து உத்தமன் என்று விளங்குகிற மனிதன், உத்தமன் என்று விளங்கப்படுகிற மனிதன் என்று வேதம் காட்டுகிறது. பிரியமானவர்களே, அடுத்த வாரத்துல இந்த இயேசுவுக்கு வந்த சோதனைகள், அதோடு கூட இன்னும் சில காரியங்களை இணைத்து நாம் கற்க போகிறோம். பட் திஸ் வீக் I wanted going to conclude now. சோதிக்கப்படுகிற மனிதன் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்ல கூடாது. காரணம், தேவனை எந்த ஒரு தீமையும் சோதிக்க முடியாது. அந்த வசனம் சொல்லுது, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. தேவனை யாரோ எந்த பொல்லாங்கும் சோதிக்க முடியாது. அதே வேளையில் தேவன் எந்த மனிதனையும் பொல்லாங்கினால் சோதிப்பவரும் அல்ல. ஆனால் நமது வாழ்க்கையில ட்ரையல்ஸும் நம்ம அனுபவிக்கிறோம், டிஃபிகல்டிஸ் நம்ம அனுபவிக்கிறோம். அவ்விதமான சமயங்கள்ல அந்த ட்ரையல்ஸ் வழியாக உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. உங்கள்ட்ட இருக்கிற விசுவாசம் ஜெனுவின் விசுவாசம் தானா, அல்லது சூழ்நிலை வருகிற போதெல்லாம் விழுந்து விடுகிற விசுவாசமா? எர்த்குவேக் வந்தா ஷேக் ஆகிற ஃபவுண்டேஷனா, அல்லது எர்த்குவேக் வந்தாலும் தாங்கிட்டு ஸ்ட்ராங்கா நிக்கிற ஃபவுண்டேஷனா என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் ட்ரையல்ஸ் வருது உங்களுக்கு. அந்த ட்ரையல்ஸ் வழியா you will have a patience, which means endurance. அந்த endurance-ல நீங்க வளருவீங்க. வளர 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 எத்தனை எர்த்குவேக் வந்தாலும் அந்த பில்டிங் வந்து ஷேக் ஆகாது. பிகாஸ் இட் ஹாஸ் எண்டூரன்ஸ். அதற்குள் ஒரு நல்ல ஒரு பொறுமை இருக்குது, ஒரு விசுவாசம் இருக்குது, அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருக்குது. சோ ஷேக் ஆகாது. அதே போல உங்கள் விசுவாசம் பொறுமையை உங்களுக்கு கற்றுத்தரும் பரிசோதனைகள் வழியாக. அந்த பொறுமையினாலே நீ பெர்ஃபெக்ட், கம்ப்ளீட் அண்ட் நோ லேக்கிங் ஃபார் எனிதிங் என்கிற நிலையை நீ அடைவாய். இது ட்ரையல் நமக்கு செய்யுது. நாம் அனுபவிக்கிற எல்லா ட்ரையலும், டெம்டேஷன் எப்பொழுதுமே நம்மளுடைய சுய இச்சையில் தான் நடக்கிறது. நம்மளுடைய சுய இச்சை, நமக்குள் இருக்கிற சுய இச்சை. Take this word to your heart. May God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வசனங்களுக்காக நன்றி. சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் என்றும், சோதனைகளிலே ட்ரையல்ஸ், டெம்டேஷன் என்கிற இரண்டையும் நாங்கள் பார்த்தோம். இந்த வார்த்தைகளில் நாங்கள் இன்னும் உணர்வு பெறுவதற்கு, இன்னும் நாங்கள் முழுமையாய் அறிந்து கொள்வதற்கு, அவைகளில் உறுதியாய் நிற்பதற்கு எங்களுக்கு பலத்தை, ஞானத்தை, உமது கிருபையை தந்து எங்களை ஆசீர்வதியும். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு உமது பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன். ஆமென்.